கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லோருமே நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், பிள்ளைகளால் சமாதானம் கிடைக்க வேண்டும், பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வேதத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெரியோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், படிப்பிலும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் சில வேளையில் பிள்ளைகள் அப்படி இருப்பதில்லை. காரணம் என்ன? நாம் தேவனிடத்தில் வைத்து நாம் ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடியினால் அப்படி நடக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54 அதிகாரம் 13 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீரானால் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் நிச்சயமாகவே குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நிறைவையும் சமாதானத்தையும் நிச்சயமாக கொடுப்பார். எல்லா பிள்ளைகளும் பிறக்கும் பொழுது கெட்டவர்களாக பிறப்பதில்லை. ஆனால் பெற்றோர்களின் வளர்ப்பு எப்படியோ, பெற்றோர்கள் கர்த்தருக்குள் பிள்ளைகள் போதிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்கப்பட்டு கர்த்தருக்குள் பிள்ளைகளை சரியாக நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தருடைய சமாதானம் வீட்டில் உண்டாகிறது. சமாதானம் குடிகொள்ளும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகுகிறது. பிள்ளைகளால் கர்த்தர் சகலவற்றிலும் மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கீதம் 127 3 சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லுகிறது. அப்படியானால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் எப்படி வரும் என்று நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து பிள்ளைகள் நல்ல வேதத்திலும் சகலவற்றிலும் மேன்மைப்பட்டு வரும் பொழுது, நல்ல படிப்பிலும் கல்வி ஞானத்திலும் சிறந்து விளங்கி பிள்ளைகள் ஞானமாக நடக்கும் பொழுது பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் சமானத்தையும் அந்த சமானத்தின் வழியாக ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். இதன் மூலியமாக குடும்பம் தலை தோங்குகிறது, சமாதானம் பெறுகிறது. உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் சகல காரியங்களிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது கண்களை மூடி பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை அழைத்து அவர்கள் சிரசின் கரங்களை வைத்து இப்பொழுது செபிக்கிற ஜெபத்தின்படி கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் இருதயத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாக நல்ல ஈவுகளையும் ஆசீர்வாதத்தையும் சமானத்தையும் கொடுப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தகப்பனே, அப்பா அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறங்க தாவே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரமான இப்பொழுதுங்க தாவே, பெற்றோர்கள் பிள்ளைகளை அருகில் அழைத்து தகப்பனே சிரசின் மேல் கை வைக்கும் பொழுது கர்த்தருடைய சமாதானம் பிள்ளைகள் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆவியானுடைய வழிநடத்தல் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் படிப்பிலும் கல்வி ஞானத்திலும் தேவ பக்தியிலும் தேவ ஞானத்திலும் பிள்ளைகள் வளர கர்த்தனுக்கு இறங்கம் பண்ணுவீராக. தகப்பனை அறியா பருவத்திலிருந்தே கர்த்தாவே வேதத்தின் வழியாய் பிள்ளைகள் நடத்துவதற்கு தவறான தகப்பனை பெற்றோருக்கு நான் ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. கல்வியிலும் தகப்பனை சகல மட்டிலும் சிறந்து விளங்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. வேத வாசிப்பிலும் தகப்பனை ஜெபிப்பதிலும் பிள்ளைகள் வளரத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. பிள்ளைகளால் தகப்பனை கர்த்தருடைய சுதந்திரமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு உண்டாக தேவன் கிருபை பாராட்டுவீராக. நீர் பாராட்டு நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே எமக்கு சோத்திரங்கள் அந்த வார்த்தைகளையும் இந்த ஜெபத்தையும் விசுவாசத்தோடு கேட்ட தகப்பனை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து சமானத்தோடு கர்த்தாவே உமக்கு உண்பதாக உண்மையும் உத்தமம் உள்ள குடும்பம் வாய்ந்த கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இரத்த கோட்டைகள் வைத்து மறைத்து தீங்கொண்டு தீண்டாதபடி சத்துரு மேற்கொள்ளாதபடி போக்கிலும் மரத்திலும் பிள்ளைகளை பாதுகாத்து தகப்பனே எமக்கு சோத்திரம் கர்த்தாவே எல்லாவற்றிலும் கர்த்தாவே சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்வீராக. குழந்தை பருவத்திலிருந்தே கர்த்தாவே பிள்ளைகள் வளர்கிற வளத்தில் தேவ பக்தியிலும் தேவ ஞானத்திலும் தேவ வைராக்கியத்திலும் வளர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. கர்த்தருடைய கரம் கொண்டு இருக்கட்டும். தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.